நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டும் உன்மொழி கேட்கிறேன், பலிபீடம் தவறாது இழகிறேன். வழிகாட்டும் உன்மொழி கேட்கிறேன், பலிபீடம் தவறாது விழுகிறேன். விழிவேடம் கொண்டே நான் வாழ்கிறேன், விழிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் முதல் சிலுவை பாதையில் பங்கு கொள்கிறோம். இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்க போகிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் நம் ஆண்டவருடைய வெவ்வேறு முகங்களை பற்றி, we are going to reflect on the different phases of Jesus. ஆண்டவருடைய வெவ்வேறு முகங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். விவிலியத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை, யோவான், யாக்கோபு மற்றும் பேதுருவை தாபோர் மலைக்கு அழைத்து சென்ற போது தன்னுடைய தோற்ற மாற்றத்தில் இதோ தன்னுடைய முகம், பிரகாசித்த முகமை பேதுரு கண்ட பொழுது ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே, இங்கேயே இந்த பிரகாசமான முகம், இதுவரைக்கும் இந்த இப்படிப்பட்ட முகங்கள் நான் இந்த உலகத்தில் பார்க்காத முகம் ஆண்டவரே. இதோ இந்த மலையில பிரகாசமான ஒரு ஒளியை காற்றினீர் என்று பேதுரு சொல்கிறார், இந்த இடத்துல உமக்கு ஒரு கூடாரத்தையும், மோசைக்கு ஒரு கூடாரத்தையும், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நாம் கட்டி பிரகாசமான ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இங்கேயே வைப்போம் என்று. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்வது, பிரகாசமான ஒளியை காண வேண்டும் என்றால் காயப்பட்ட முகத்தை பார்க்க வேண்டும். முதல் காய கொண்ட முகங்களை பார்க்க வேண்டும். அந்த காயம் கொண்ட முகத்தை பார்த்த பிறகுதான் ஒருவனால் பிரகாசமான முகங்களை பார்க்க முடியும். ஆகையால் வா, கீழே செல்வோம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். கீழே சென்றவுடனே ஆண்டவருக்கு காத்து கொண்டிருந்தது இன்னொரு மலை. அந்த மலைதான் கல்வாரி மலை. பிரகாசமான ஒன்றை ஆண்டவர் காட்டியது எதுக்கென்றால், இதோ இந்த கல்வாரி மலையை ஏறும் பொழுதுதான் மீண்டும் நீர் இந்த பிரகாச மலைக்கு வந்து நீ அடைய முடியும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய இந்த சிலுவை பாதையில் தம் சீடர்களை கீழே இறக்கி நம்மோடு ஆண்டவர் சொல்றார், வா, பிரகாசமான ஒரு முகத்தை பார்க்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறணுமா? அப்போ ஒவ்வொரு நிலையிலுமே என்னுடைய முகத்தை பார்க்கும்போது
அதில் உன் உடைந்த முகம் காண்கிறதா என்று பார். உன்னுடைய உடைந்த முகம் காண்கிறதா என்று பார். உன்னுடைய காயம் கொண்ட முகங்களை பார்க்க முடியும் என பார். உன்னுடைய சோகம் கொண்ட முகங்களை உன்னால் பார்க்க முடியும் என பார். ஒருவேளை நீர் அந்த 14 ஸ்தலத்திலும் ஏதாவது ஒரு இடத்தில் என்னோடு ஒப்பிடக்கூடிய ஒரு முகத்தை பார்த்தாய் என்றால் உனக்கு பிரகாசமான மலை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் இதோ இந்த தொடக்க பாடலோடு தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் கொடுக்கக்கூடிய தியானத்தில் ஒன்றே ஒன்று பார்க்க வேண்டும். அந்த முகத்தில் ஃபாதர் சொல்றாரு, அந்த முகம் அது எனக்குள் இருக்கிறதா? நான் அந்த முகத்தை கடந்து வந்திருக்கிறேனா? ஒருவேளை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றால் கடவுள் கூடிய காலத்தில், வரக்கூடிய காலத்தில் என் வாழ்வை பிரகாசமாக மாற்றுவார். ஆகையால் இந்த தொடக்க சிலுவை பாதை, இந்த முதல் நாள் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இதோ கடவுள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார். நம்புகிறீர்களா? தலாட்டாதீங்க. நம்புகிறீர்களா? எங்க சத்தமே கேட்கலையே. நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையும் ஒரு குருவானவராக கடவுள் என் வாழ்க்கையும் பிரகாசம் மாட்டுவார் என்று உங்களோடு இணைந்து இந்த சிலுவை பாதையில் பங்கு கொள்வோம். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? உம்மை நேசிக்கின்றேனா? எல்லோரும் உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? பிலாத்துவின் அரண்மனையில் நீர் சிலுவைக்கு தீர்ப்பானே. என் பாவத்தின் தீர்ப்புதான் அந்த சிலுவை. என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? முதல் நிலையே இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையானே உலகை மீட்டீரே. அன்புள்ளவர்களே, இந்த தியானம் கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, சரிங்களா? நம் அனைவரும் பிலாத்து தீர்ப்பு கொடுக்கறது தான் பெருசா பார்க்குறோம். சிலுவை பாதையில் பிலாத்து தீர்ப்பிட்டான் என்று. அவன் கடைசியால் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. ஆனால் பிலாத்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக பிலாத்து இயேசுவை மக்கள் கூட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து, நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க என்று கேட்டார். மக்கள் கூட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவுக்கு ஒரு கொடூரமான கைதியை விடுதலை செய்வது வழக்கம். விவிலியத்தில் படிக்கிறோம். அன்று விடுதலை செய்யப்பட வேண்டியவன் பராபஸ். ஒரு பக்கம் கொடூரமான பராபஸ் நின்று கொண்டிருக்கிறான். இரவெல்லாம் காயப்பட்ட, அவமானப்பட்ட, வெறும் ஒரே ஒரு துண்டோடு, அதோ நெற்றியில் முள்முடியோடு இயேசு நின்று கொண்டிருக்கிறார்.
ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் பராபஸ். கொடூரமான ஒரு கைதி. மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அந்த நேரத்தில் பிலாத்து கேட்கிறார், இந்த இடத்தில் யாரை நான் விடுவிக்க வேண்டும் இந்த ஆண்டு என்று கேட்டார். சாதாரணமாகவே யாராவதுக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆனாலே, இல்லை ஏதாவது ஒரு நியூஸில் ஏதாவது ஒரு விபத்தை கேட்குறோம் என்றால் நம்ம உள்ளத்தில் என்ன தோணும்? பரிதாபம் தோணும் இல்லையா? நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் அன்பானவர்களே, கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் பரிதாபம். அடுத்தவங்களுடைய நிலையை பார்த்து நாம் ஆகுவது. ஆனால் இந்த முதல் நிலையில அன்பானவர்களே, இயேசு எத்தனையோ இடங்களுக்கு போய், ஐயோ ஆடுகள் இதோ ஆயின் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று பரிதாபம் பட்ட ஆண்டவர். ஒவ்வொரு இடத்துக்கும் நாய் என்று ஊருக்கு செல்லும் பொழுது அந்த தாய் தன் ஒரே மகனை எழுந்து கணவனை எழுந்து போகும்போது ஆண்டவர் பரிதாபம் பட்டார். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் பரிதாபம் பட்டார். 3 நாட்கள் தங்களோடு இருந்த மக்கள் பசியோடு வீட்டுக்கு திரும்பக்கூடாது என்று பரிதாபம் பட்டார். கடவுள் பரிவு கொண்டார். எங்க பார்த்தாலும் ஆண்டவர் கேட்டதெல்லாம் பரிவு. ஆண்டவருடைய முகம் பரிவு கொண்டிருக்கிற முகம். அப்போ கடவுள் இயேசு நினைக்கிறாரு, இப்போ ஒரு பக்கம் பராபஸ் இருக்கிறான், ஒரு பக்கம் நான் அடிபட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ காலம் இவங்களுக்கு நான் பரிவு கொண்டு பரிதாபம் பார்த்த என் மக்கள் ஒரு நிமிடம் எனக்காக பரிதாபம் பார்ப்பாங்களா? என்ன என் நிலையை நினைச்சு அவர்கள் பரிதாபம் கொள்வார்களா என்று இயேசு பராபஸோடு நின்று கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் கூட்டம், கல் நெஞ்சம், எவ்வளவு செய்திருக்கிறேன், ஒரு நிமிடம் ஒரு வேளை இந்த துயரமான நிலையில் கூட உன்னால் எனக்கு பரிதாபம் காட்ட முடியாதா? குடும்பத்துக்கு எவ்வளவு செய்கிறோம், உழைக்கிறோம், தேஞ்சு போறோம். ஒரு நிமிடம் நான் துயரமாக இருக்கும்போது நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொஞ்சம் பரிவு காட்டிருக்க கூடாதா? யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க தவறாக, அதுதான் நான் என்று எனக்கு தீர்ப்பு கொடுத்து என்னை அவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன் எனக்கு பரிவு காட்ட மாட்டேங்கிறீங்க? ஆகையால் முதல் நிலையில் ஆண்டவர் பரிதாப முகத்தோடு நிற்கிறார். ஆனால் பரிவு காட்டாத மக்கள் முன்பாக நிற்கிறார். பல சமயம் நம்முடைய முகங்களும் யாராவது பரிதாபம் காட்டுவாங்களா? என்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து இந்த நேரத்துக்கு யாராவது பரிதாபம் காட்டுவார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு உள்ளமும் வருவதில்லை. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இந்த உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை. இந்த உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை. ஆகையால் இந்த முதல் நிலை பரிதாப முகம், பரிதாப நிலை. ஆகையால் உங்கள் நிலை பரிதாப நிலையில் இருந்தால் அன்பாந்தர்களே, உங்கள் உதவிக்கு இறைவன் வருகிறார். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்களின் உள்ளங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்தழுவீராக. இயேசுவின் திருத்தோளில் வார சிலுவையை சுமத்தினரே, அதை சுமக்க வைத்தது யூதரல்ல, எங்கள் பாவத்தின் சுமைதானே. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்லாரி காட்சியில் கள்ளப்பேரும் நேசியாமல் இருப்பேனோ. இரண்டாவது நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது.
கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. முதல் நிலை பரிதாப நிலை. இப்பொழுது இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமக்கப்பட்டுகிறது. இந்த முகம் கடமையின் முகம், கடமையின் நிலை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு எழுதிய நற்செய்தியில தம் சீறுகளோடு மட்டும்தான் தன்னுடைய ரகசியத்தை பகிர்ந்துகிறார். எப்பொழுதுமே இயேசு தன்னுடைய திரளான மக்களிடம் தன்னுடைய ரகசியத்தை பகிர்ந்துகிறதுல அது இயேசுநாதருடைய மாபெரும் ஒரு எண்ணம் என்னவென்றால், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ரகசியம் தன்னுடைய சீறுகள் மட்டும்தான் சொல்லணும் என்று, தன்னுடைய நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் என்று. ஆகையால் இயேசுநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதோ நான் மூப்பர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், தலைமை தாங்கக்கூடிய குருக்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் என்னை அவமதிப்பார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை அவல நிலைக்கு கொண்டு வருவார்கள், என்னை சிலுவை சுமக்க வைப்பார்கள், என்னை சிலுவையில் அறையுவார்கள், நான் சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் மார்க்கு நற்செய்தியில் 3 முறை சொல்கிறார். ஆகையால் சிலுவையை சுமக்கும் அந்த நேரம் இயேசுவுக்கு முன் அறிந்த நேரம். ஆகையால் இயேசுவுக்கு சிலுவை சுமப்பது தன் தந்தையுடைய கட்டளை, தன்னுடைய கடமை. தன்னுடைய கடமையை என்னவென்று தன்னுடைய சீடர்களுக்கு அடிக்கடி உணர்த்துகிறார். தன்னுடைய கடமை என்பது பல இடங்களுக்கு சென்று அவர் அதிசயம் செய்வது தன்னுடைய கடமை என்று சொல்லவில்லை. எப்பொழுதுமே தன்னுடைய நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் ஒருவர் தன்னுடைய கடமையை என்னவென்று வெளிப்படுத்துவார். தன்னுடைய நெருங்கி இருப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய நெருக்கம் உள்ளவர்களுடைய கடமை என்னவென்று. ஆகியால் தான் கடமையை தவறக்கூடிய ஒவ்வொருவரும் சில நேரத்தில் குடும்பத்தில் மனைவி சொல்லுவாங்க, ஏன்னாங்க இது நம்ம கடமை இல்லைங்களா, நம்ம செய்யணும் என்று. பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா இது உங்களுடைய கடமை இல்லை, இதுக்கு நீங்கள் செய்யணும் என்று. அதே தூரத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு யாருமே உங்கள் கடமையை பற்றி, கடமை உணர்ச்சியை பற்றி யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய கடமையை பற்றி பகிர்ந்துகிறார்களோ, இல்லை யாராவது உங்களுடைய கடமை உணர்ச்சியை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வருகிறார்களோ, அவங்க மீது தான் நம்ம கோவப்படுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு கடமையும் நம்மை அழைப்பது எதற்கென்றால் பொறுப்புள்ளவர்களாக இருப்பதற்காக. ஆகையால் இந்த இயேசு சாமி நம்ம ஆண்டவராக கடவுள் சிலுவை சுமக்கும் பொழுது தன்னுடைய கடமையில் தன்னுடைய பொறுப்பை உணர்கிறார். ஆகையால் இன்றைக்கு இந்த 2ஆம் நிலையில நம் கடவுள் கேட்கிறார், உன் குடும்பத்துடைய பொறுப்பு நீ உணர்றியா? நீ 12ஆம் வகுப்பு படிக்கிற, 10ஆம் வகுப்பு படிக்கிற, இப்போ டிகிரி முடிக்க போற, உன்னுடைய பொறுப்பு உணர்வு உனக்கு புரிகிறதா? இதோ முதிர்ந்த உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு நீ பணிவிடை செய்வதென்று உன்னுடைய பொறுப்பு உணர்வு இருக்கிறதா? இதோ உமக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு கடவுள் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குழந்தையை நல்ல விதத்தில் வளர்க்கக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கிறதா? இதோ உன் பிள்ளைகள் திசை திரும்பி எங்கேயோ போகிறார்கள், அவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் வெறுக்கிறாங்க, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கோவப்படட்டும், ஆனால் உன் பொறுப்பிலிருந்து நீ தவிர்க்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார், உன் பொறுப்பு எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆகையால் இந்த 2வது நிலையில ஆண்டவர் நமக்கு எடுத்துரைப்பது, உன்னுடைய கடமை முகத்தை எப்பொழுதுமே திசை திருப்பாதே. உன் கடமையில் இருக்கிறதோ அதை முடி, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை முடி, அதுக்கு ஏற்ற பலன் இறைவனும் கொடுப்பார், இறைவனை கொடுப்பார். ஆகையால் ஒவ்வொரு கடமைக்குள் உன் பொறுப்பு உணர்வு இருக்கட்டும். ஆகிய இன்ற நேரத்தில் யாரெல்லாம் நம்ம குடும்பத்திலும் சரி, நம்மளுடைய வேலை இடங்களிலும் சரி, அவங்கள பொறுப்புகளை மறந்து எல்லா கடமைகளும் நம்ம மேலேயே சுமக்கிறாங்களே ஆண்டவரே என்று எண்ணக்கூடியவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னைக்கு கம்பெனியில் சில பேர் 10 பேர் வேலை செய்வாங்க, ஆனால் ஒருத்தன் தான் ரொம்ப உழைக்குவான், 2 பேர் 3 பேர் தான் ரொம்ப உழைக்குவாங்க.
5-6 பேர் வந்துட்டு மொபைல் நோண்டிக்கின்னு அவங்க வாழ்க்கையில் ஏதோ கடமை உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த 3 பேர் பாருங்கள் எப்பவுமே புழும்புவாங்க, என்ன வேலை வட்டம் என் மேலே தான் சுமக்கிறாங்க. அதனால் நம்ம கடமை உணர்ச்சி ரொம்ப எல்லைக்கு மீறி காட்டுறோமா, அதுவும் தவறு தான். என்ன இருக்குதோ கடமை அதை செய். உன் கடமைக்கு மீறினதை செய்யாதே, உன் கடமைக்கு குறைவானதை செய்யாதே, உன் கடமை செய். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. வாரம் தாங்காமல் தேவல் மண்ணில் விழுந்தனரே, இந்த மானிடர் செய்த பாவத்தினால் இந்த பாதகம் அடைந்தீரே. எல்லோரும் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை நடத்தும் நேசியாமல் இருப்பேனோ. 3வது நிலை, இயேசு முதல் முறை தரையில் விடுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் திரு செய்யாலே உலகை நீரே. இந்த 3ஆம் நிலையில 3ஆம் முகம், இது எல்லோருமே கடந்து வரும் முகம்தான். என்னவென்றால் புரியாத முகம். புரியாத முகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கப்பலில் பயணிக்கும் பொழுது, அந்த கப்பலில் பயணித்த சீடர்கள் ஒரே ஒரு துண்டு அப்பத்தை மட்டும் வைத்து, ஒரே ஒரு துண்டு அப்பம் வைத்து தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை கேட்கிறார், என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? எப்போ நமக்குள்ளவே பேசிக்குவோம்? எப்போ நம்மளுக்கு புரியாத போது தான். நமக்குள்ளவே அதிகமாக பேசக்கூடிய நேரமே நமக்கு புரியாத நேரத்தில் தான். அதான் சில பேர் கேட்பாங்க, என்னம்மா தனியாக பொழுமினுங்கிற நீ? புரியாத நேரத்தில். ஏனென்றால் அந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் மிக பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தலகு போகக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான் அது நீண்ட காலம் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்காத ஒரு காரியமாக இருக்கலாம். இயேசு கேட்கிறார் தம் சீடர்களை, உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அப்ப இயேசு தன்னாலே உணர்கிறார், ஒரே ஒரு ஒரே ஒரு பிரச்சனை வச்சு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமா, இவ்வளவு ஒரு பேச்சு தேவையா? இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 5000 பேருக்கு நான் அப்பம் அளிக்கும் போது எத்தனை கூட நீங்க நிரப்புனீங்க? 12 ஆண்டவரே. 4000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கும் போது எத்தனை அப்பங்களை நீங்க நிரப்புனீங்க? 7 கூட ஆண்டவரே. கடந்த நாட்களில் உன்னை காத்து வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு புரியாத நிலையில் இருக்கும்போது உனக்கு கொடுக்க அவர் மறுப்பாரோ? கடந்து வந்த 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பார்த்துட்டோம். நம்ம இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது எல்லா பிரச்சனைகளை விட இந்த பிரச்சனை பெருசா தெரியுது நம்மளுக்கு, புரியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்தது பாரு, எப்படி உன்னை கொண்டு போனேன், இனி உன்னை முன்னே கொண்டு போறதுக்கு எனக்கு சக்தி இல்லையா? இல்லை அற்புதம் செய்ய என் கைகளிலிருந்து என்னுடைய அற்புத கரங்கள் நின்று விட்டதா? அன்பார்ந்தவர்களே, புரியாத நிலையில் இருக்கும்போது ஒரே ஒரு பிரச்சனையை வச்சு
அதையே நமது குழப்பமாக தலையில் ஓடும் பொழுது கடவுளிடம் சொல்லணும். ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே, இதுவரையும் நடத்தினீர், இனிமேல் நடத்துவீர். இதுவரையும் நடத்தினீர் ஆண்டவரே, இனியும் என்னை நடத்துவீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது 12 கூடை என்ன, 7 கூடைகள் என்ன, நிறைவாக ஒவ்வொரு நாளும் நீ பசியாகாமல் போக இறைவன் உன்னை போஷிப்பார், உன் கரங்களை ஆசீர்வதிப்பார். ஆகியால் கடவுளிடம் இந்த முகம் புரியாத நிலையில் இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இது வரைக்கும் நடத்தின ஆண்டவரே, இதுக்கு மேலும் நீ நடத்த ஆண்டவரே என்று. அதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் துன்ப நிலையை பெற்ற தாய் கண்டு கதறுகின்றார். ஓராருதரும் சொல்ல முடியாமல் அன்னை தவித்தேனெழுதான். எல்லோரும் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. 4வது நிலையில் இயேசு வழியில் தன் தாயை சந்திக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் சிலுவையாலே உலகை நான்காவது முகம் கவலை முகம். கவலை, கவலை நிறைந்து இருக்கக்கூடிய முகம். ஏன் ஃபாதர் அப்படி சொல்கிறீங்க? இயேசு அவங்க அம்மாவை சந்திக்கும் போது அவங்க அம்மா தைரியத்தனை கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் கோ லிட்டில் பேக், பின்னாடி போவான். இயேசு 12 வயதில் கோவிலுக்கு குடும்பமாக சென்றார்கள். குடும்பமாக சென்றார்கள். அந்த குடும்பமாக அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இயேசு அந்த 12 வயதில் காணாமல் போயிட்டார். திரும்பி வரும் வழியில் அன்னை மரியாளும் சூசியப்பரும் நெருங்கியவர்கள், உறவினர்கள். விவிலியம் சொல்கிறது நெருங்கியவர்கள், உறவினர்கள். நெருங்கியவர்கள், உறவினர்கள். வசனம் அப்படிதான் தொடங்குது. நெருங்கியவர்கள், உறவினர்கள் மத்தியில் தேடினார்கள் தன்னுடைய பிள்ளையை. எப்பொழுது நெருங்கியவர்கள், உறவினர்கள் மத்தியில் காணாத பிள்ளையை பார்க்கும் பொழுது சூசியப்பெரும் அன்னை மரியாளும் 3 நாட்களின் பயணத்தை தொடங்குகிறார்கள் தன் இயேசுவை தேட. இயேசுவை ஆலயத்தில் கண்ட உடனே சூசியப்பர் அமைதியா இருக்கிறாரு. பொதுவாக வீட்டில் தகப்பனார்கள் அமைதியான நிலை. ஏனென்றால் தாய் தான் அப்பாவுடைய குரல். சில நேரத்தில் நினச்சிக்கிறோம் அம்மா தான் பேசுகிறாங்கன்ட்டு. இல்லை, அப்பா தான் அம்மா வழியாக பேசுறது. அப்பா தான் அம்மா வழியாக பேசுகிறாங்க. ஆகியால் இந்த தாய் தன் மகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உன் தகப்பன். முதல் வார்த்தை உங்கள் அப்பா, உன் தகப்பனும் நானும் மிக கவலையோடு உம்மை தேடினோம், மிக கவலையோடு தேடினோம். அன்னை மரியாள் இயேசு 12 வயது வரைக்கும் கவலையை பார்க்காத முகம் அன்னை மரியாளுடைய முகம். 12 வயதில் இயேசு முதல் முறையாக மாதாவுடைய முகத்தை கவலை முகமாக பார்க்கிறார். மாதாவுடைய முகத்தை கவலை முகமாக பார்க்கிறார். ஆகையால் அவர் நினைவுக்கு வருகிறது எது? சீராக்கு புத்தகம்.
யார் தன் தந்தையும் தாயை கவலை நிலைக்கு கொண்டு வருகிறார்களோ அவருடைய எதிர்காலம் மிக கஷ்டமான நிலைக்கு வரும். பெற்றோருடைய கவலை நிலைக்கு கொண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுக்கு தான் பேசிய வார்த்தைகளை, கடவுளாக பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது. என் தாயை கவலை நிலைக்கு கொண்டு வருகிறது நானா? ஆகியால் தான் விவிலியம் சொல்கிறது, அன்றிலிருந்து அவர் கீழ்ப்படிந்து தன் தாயும் தகப்பனோடு இணைந்திருந்தார், அவர் ஞானமும் உடல் வளமையிலும் வளர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்றிலிருந்து அவர் தாயும் தகப்பனோடு எங்க பிரிஞ்ச போல, அவர் அப்பா அம்மா விட்டு போவே இல்லை. அவர் அப்பா அம்மா கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருந்தார். இப்பொழுது 12 வயதுல இயேசு கவலை முகத்தை பார்த்த இயேசு இப்போது 33 வயதுல அதே முகம் மீண்டும் நிற்கும்போது கவலை பார்க்கிறார். அன்னை மரியாள் முகத்தில் கவலை. ஏனென்றால் 12 வயதிலிருந்து என்னோடு இணைந்த என் மகன், பிரியாது இருந்த என் மகன் இப்போ 30 வயது ஆன உடனே பிரிஞ்சு போறானே. எத்தனை குடும்பங்களில் திருமணமான பிறகு உங்கள் பெற்றோர்களை பிரிந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ கால் பண்றோம், ஒரு ஃபோன் கால் பண்றோம். எத்தனை முறை போய் நேரில் அப்பா அம்மாவை சந்திச்சிருக்கிறோம். எத்தனை ஆண்கள் உங்கள் மனைவிகளை, அவங்க பெற்றோர்களை சந்திக்க வைத்திருக்கிறோம். எத்தனை முறை பெண்களாகிய நாம் நம்முடைய கணவர் தங்களுடைய பெற்றோர்களோடு இணைய வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்திருக்கிறோம். அப்போ எப்பொழுது நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறோமோ, வருங்காலம் நினைச்சு பாருங்க, worst situation for everybody. எல்லாருடைய வாழ்க்கையில 12 வயதுல ஒரு கவலை வரும் பிள்ளைகளை நினைச்சு, 30 வயதுக்கு மேல ஒரு கவலை வரும். நினைச்சு பாருங்க, 12 வயதுல 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே ஒரு கவலை வருது, 30 வயதுல திருமணமான உடனே ஒரு கவலை வருது. கவலையின் முகம் எதுக்கு? பெற்ற பிள்ளைகளே நம்மோடு இல்லை என்று, பெற்ற பிள்ளைகள் நம்ம சந்திப்பதில்லை என்று. இயேசுக்கு அந்த முகம்தான். ஆகையால் தான் நம்ம பார்க்க போறோம் 12வது நிலையில், அம்மா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு உறுதுணை ஆறுது வச்சுட்டு போறேன். 12வது நிலையில் ஆண்டவர் தம் தாய்க்கு உறுதுணையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம் பெற்றோர்களுக்கு நாம் உறுதுணையாக இல்லை என்றால் வேறு யார் இருப்பார்கள்? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இல்லை என்றால் வேறு யார் இருப்பார்கள்? No one can fill in the blank. No one can fill in the blank. ஆகியால் 4வது நிலை, அன்னை மரியாளுடைய நிலை, கவலை நிலை. ஆகியால் இந்த நேரத்தில் கவலைப்படக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களே, உங்களுக்காக இறைவன் உறுதுணையாக இருப்பார், உறுதுணையாக இருப்பார். இன்னைக்கு வேண்டுவோம், காணாத என் மகன் என்னை காண வர வேண்டும், பார்க்காத என் மகள் என்னை பார்க்க வர வேண்டும், பார்க்காத என் பேரப்பிள்ளைகள் நான் காண வேண்டும். அதற்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சிலுவையை சுமக்கிறே, பாரம் தாங்காமல் துடித்தீரே, சீமோன் உமக்கு உதவி செய்தது போல் நானும் முன்பாரம் தாங்கிடுவேன். உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கிறேன் நான், கல்வாரி காட்சியை கண்டதும் நேசியாமல் இருப்பேனோ.
5வது நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீரேனே வீரனாகிய சீமோன் என்பவர் உதவி செய்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோமே. ஏனென்றால் சிலுவையாலே உலகை மீட்டீரே. 5வது முகம், எதிர்பாராத முகம். அன்புள்ளங்களே, இயேசு சிலுவை சுமந்து மிக வலியோடு இருக்கும் வேளையில் ரோமை வீரர்கள் இதோ சிமியோனை அழைத்து இயேசுவுக்கு உதவிக்காக கூப்பிடுறார். அது வலுக்கட்டாயத்தோடு கூப்பிடுகிறார்கள். There is no choice. சில நேரத்தில் எதிர்பாராத நிலைகள் வருகிறது. அந்த எதிர்பாராத நிலையில வந்துட்டு உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அதை நீ சந்திக்க தான் வேண்டும். சீமோனும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் ஆண்டுக்கு ஒரு முறை பாஸ்கா விழாவுக்காக வந்தவர்கள். குடும்பத்தோடு வந்து கடவுளை வணங்கி மீண்டும் கடவுளுடைய அருளை பெற்று திரும்பக்கூடிய ஏதோ எதிர்பார்ப்பில்லாம வந்தவங்க. வெறும் இந்த கடமை முடிச்சுட்டு போனவும் வந்தவங்க. ஆனால் அந்த வழியில எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் கூட எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். ஒரு எதுவுமே இல்லாம திடீர்னு எதிர்பாராத நிலையில ஒரு நோய், எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு விபத்து, ஏதோ ஒன்று எதிர்பாராதது ஒன்று உமக்கு மட்டும் நடக்கிறது. அதுவும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், தவிர உமக்கு உதவி செய்ய யாரும் இன்னும் முன் வரல. இல்ல நீ இந்த நிலைக்கு வந்திருக்கிற, எதிர்பாராத நிலைக்கு வந்திருக்கிறியே, ஏதோ உனக்கு உதவி செய்த யாராவது வந்து மீண்டும் இன்னொரு பக்கம் தோள் கொடுக்க வரவில்லை. எதிர்பாராதது ஒன்று உன் குடும்ப வாழ்க்கையில் நடந்த உடனே வித்தவுட் அ சாய்ஸ் நீ இல்லைன்னு சொல்லவே முடியல. அந்த நேரத்துக்கு நீ செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யாருக்கெல்லாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்து யாருக்கெல்லாம் அதில் சாய்ஸே இல்லாமல் போச்சோ, கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாரு. யாரு? இயேசு. இயேசு அவரும் சொல்கிறார், ஐ டென்ட் ஹாவ் அ சாய்ஸ். இது உமக்காக எடுத்தது நான். எனக்கு தெரியும் இந்த எதிர்பாராத சூழ்நிலைக்கு நீ வந்து சேர்வ. உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உனக்கு சாய்ஸே இல்லாமல் போச்சு. ஆனால் கவலைப்படாத, ஏதோ உன்னோடு நான் உன் சுமையை சுமக்கிறேன். எதிர்பாராத நேரத்தில் இறைவன் உன் சுமையை அவர் சுமக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆகையால் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எதிர்பாராது நடந்ததோ அந்த இடத்தில் இறைவன் இருந்திருக்கிறார். இறைவன் தொடர்ந்து இருக்கிறார். பயப்படாதீர்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இரத்தமும் வேர்வையும் வழிந்தோடியவும் முகத்தை கண்ணைத்தமாதின் சிறு துணையுள் நிலையாய் ஒன்னொரு பதித்தீ. உம்மை
6வது நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இந்த 6வது நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிலை. ஏனென்றால் வாழ்க்கையில் கரடுமுரடாகவே போச்சு. 5வது நிலை வரைக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் லைஃப்பில் வரும். சர்ப்ரைஸ் நம்ம எல்லாருடைய லைஃப்பில் ஒரு சர்ப்ரைஸ் வரும். அது என்ன சர்ப்ரைஸ்னாக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல நீ யாருக்கும் ஒரு காலத்தில் உதவி செஞ்சிருப்ப. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு விதத்தில் யாருக்கோ அறியாமல் நீ உதவி செஞ்சிருப்ப. அந்த நபர் உன்னுடைய துயர நிலையை அறிந்து கொள்வார். உன்னுடைய துயர நிலையை அறிந்து கொண்ட நபர் உன் வாழ்க்கையை மீண்டும் அழகாக்க வரப்போகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வெரோனிகா என்பவள் அவள்தான். அவள் எப்படி துணிஞ்சு வந்து இயேசுவுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை எடுத்தாள்? ஏனென்றால் அவள் இயேசுவால் தொடப்பட்டவள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய நினைவுக்கு யாருக்கெல்லாம் செஞ்சாரோ அவர் நினைவுக்கு பேர்கள் ஞாபகம் இருக்கிறதோ இல்லை உருவங்கள் ஞாபகம் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் நல்லதை பெற்றவன் மீண்டும் நல்லதை கொடுப்பான். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சிருக்கிறீங்க என்று பாருங்கள். யாருக்கெல்லாம் நல்லது செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒன்று நல்லது பிற்காலத்தில் போவோம். ஒரு 10 வருஷம் போவோம், ஒரு 12 வருஷம் போவோம். அந்த நேரம் வரும்போது உனக்கு உன் நன்றியை மறக்காதவர்கள் வந்து உனக்கு நல்லது செஞ்சுட்டு போவாங்க. கடவுள் அந்த நேரத்தில் அவங்க தான் அனுப்புவாங்க. ஆகையால் இந்த நிலை அழகான முகம், அழகுபடுத்தக்கூடிய முகம். அந்த அழகு எப்படி ஏற்படுத்தணும் என்றால் நீ செய்த தர்மமும் நீ செய்த நல்லதின் வழியாகத்தான். நீ எதுவுமே நல்லது செய்யல வாழ்க்கையில், உன் வாழ்க்கை யாராவது வந்து நல்லது பண்ண நினைச்சாக்கா, ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். நீ இந்த உலகத்தில் நல்லது செய்யணும். அதுதான் இந்த தவக்காலமே. உபவாசம், ஜெபம், தர்மம் செய்வது. நீ எவ்வளோ நல்லது செய்றியோ கண்டிப்பாக உன்னுடைய நிலைக்கு கடவுள் நல்லது செய்ய மட்டுமல்ல உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கும் கடவுள் நபர்களை வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் நாம் வேண்டியது ஒன்று தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையை அழகுபடுத்த யார் வைத்திருக்கிறீர்? யாருடைய வாழ்க்கையை என் கையால் அழகுபடுத்தணும் என்று இருக்கிறதோ என்னை பயன்படுத்தும் இறைவா என்று வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் பேர் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவே எனக்காக மீண்டும் மண்ணில் விழுந்தீரே. எங்கள் பாவத்தின் சுமையை சுமந்து கொண்டு மீண்டும் கல்வாரி நடந்து செல்வி. உம்மை நேசிக்கின்றீரா, உம்மை நேசிக்கின்றீரா. கல்வாரி காட்சி கண்ட பின் நேசியாமல் இருப்பீரோ. 7வது நிலை. இயேசு 2வது முறை தரையில் விழுகிறார்.
இயேசுவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீர். ஏழாவது நிலை. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் என் பக்கம் பாருங்க. இது ஏன்னா இப்போ நான் பேச போகிறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம். இந்த ஏழாவது நிலை நான் ரொம்ப நேரம் தியானிச்சிருந்தேன் நேற்றுலாம், ஒரு வாரமெல்லாம். இந்த ஏழாவது நிலை, இயேசு 2வது முறை கீழே விழுறாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் 2வது முறை கீழே விழணுன்னாக்கா அது யாரால தான் முடியும்? யாரால தான் முடியும்? அந்த நிலைக்கு நான் வைக்கக்கூடிய முகம் என்னவென்றால் ஏமாளியின் முகம். ஏமாளியின் முகம். இயேசுக்கு ஒரு முறை மிகுந்த பசி. விவிலியத்தில் ஒரு காட்சி, இயேசுவுக்கு மிகுந்த பசி. தூரத்திலிருந்து ஒரு அத்தி மரம் தெரிகிறது இயேசுவுக்கு. தம் சீறுகளோடு பயணிக்கிறாரு. அப்பொழுது அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது பசுமையாக இருக்கிறதே, ஆண்டவர் ஓடி வராரு. அந்த பசுமையான ஒரு மரத்துக்கிட்ட, பசுமையான மரத்துக்கிட்ட ஓடி வராரு. அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அந்த மரத்தில் ஒரு கனியும் இல்லை, மற்றும் பசுமையாக இருக்கக்கூடிய அது காலமும் இல்லை, அது சீசனும் இல்லை. அப்போ ஆண்டவர் ஏமாந்து போறாரு. ஏமாந்து போறார். ஏமாந்து போன உடனே சபிக்கிறார். சபிக்கிறார் ஆண்டவர். உடனடியாக அந்த மரம் கீழே விழுந்து காய்ந்த மரமாக மாறுகிறது. ஒரு மனிதன் ஏமாந்து போகக்கூடிய நேரம் எது? திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை. இந்த நேரம் நான் பெண்களுக்கு சார்பாக பேசுறதில்லை, ஆண்களுக்கு சார்பாக பேசுகிற, தவறாக எடுத்துக்காதீங்க சகோதரிமார்களே. பெற்றோர்கள் என் மகன் இந்த பிள்ளையை மணந்து கொண்டால் அவன் வாழ்க்கை பசுமையாக இருக்கும், அவன் வாழ்க்கையில் இந்த பெண் வழியாக அவன் வளர்ச்சி இருக்கும். ஏனென்றால் சீராக் புத்தகம் சொல்கிறது, ஒரு மனைவி கனி தரக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று. ஒரு மனைவி கனி தரக்கூடிய மகளாக இருக்க வேண்டும் கணவனுக்கு. கனி என்றால் வெறும் குழந்தை மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையை அவன் கனி உள்ளவதாக மாற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அன்பாதர்களே, பிற்காலத்தில் பெண்கள் நமக்கு திருமணம் செஞ்சு ஏமாந்து போனவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், கவுன்சிலிங்கில் உட்காரும் போது பெண்களுடைய கதை கேட்கும்போது முதல் பரிதாபம் ஆகுது. ஆனால் ஆண்களுடைய கதைகளை கேட்ட பிறகு ரொம்ப கஷ்டமாகுது, எனக்கு கஷ்டமாகுது. இன்னைக்கெல்லாம் அன்பாதவர்களே, மீடியாவில் போன வாரம் ஒரு சர்வே எடுத்தாங்க, சூசைட் யார் அதிகமாக பண்ணிக்கிறாங்கன்ட்டு, பெண்களா ஆண்களான்ட்டு. ஆண்களுடைய தொகை அதிகம் என்று இந்தியாவில் சொல்கிறது. அதுவும் திருமணம் செய்து கொண்ட ஆண்கள். அதுவும் இன்னைக்கெல்லாம் ஆண்கள் தைரியமாக வீடியோவில் போட்டு வீடியோ எடுத்து கல்றாங்க. இதோ இந்த திருமணத்தில் தோல்வி அடைந்ததால் என் பெற்றோர்களுக்கு நான் மிக கஷ்டம் கொடுப்பதினால், என் பெற்றோர்களுக்கு நான் ஏதோ கஷ்டம் கொடுக்க விரும்பல, அதால இவ்வளோ சந்தோஷமா இருக்கட்டும், என் பெற்றோர்களுக்கு எந்த வேதனை வேணா என்று தூக்கு போட்டு வீடியோ போட்டிருக்கிறான். தூக்கு போட்டு வீடியோ போடும்போது அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு குரல் இருக்கிறது, ஆண்களுக்கு குரல் இல்லை. ஆண்களுக்கு குரல் இல்லை. ஆண்களுக்கு ஒரு குரலை கொடுக்க ஒரு குரல் தேவை. டிவோர்ஸுக்கு போகும்போது ஆலுமினின்னு சொல்லுவோம். அப்படின்னாக்கா நீ வாழ்ந்த காலத்துக்கு அந்த பெண்ணுக்கு நீ வந்தது ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணோம். செட்டில்மெண்ட் பண்ணும்போது டிவோர்ஸ் பேப்பரில் பாருங்க, 50 லட்சம் 25 லட்சம். பாவம், அவன் 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். ஒரு ஆணை ஏமாத்துவது தவறு. அதுக்கு ஒத்துழைப்பாக கூடிய பெற்றோர்களே, பீடத்தில் சொல்றேன்,
நீங்கள் தவறு செய்கிறீர்கள். உங்கள் பெண் பிள்ளைகளோடு நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அவர் தவறான விதங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறீர்கள். ஒரு ஆணுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்குகிறீர்கள். நான் பொதுவாக பேசுகிறேன், ஜென்ரலாக பேசுகிறேன், இவங்க அவங்கன்னு சொல்ல. ஆனால் இது இன்னைக்கு நடக்கக்கூடிய திருச்சபையில், நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆகையால் இயேசு நிலத்தில் விழும்போது அவர் அந்த மரத்தை கனி தரக்கூடிய பெண்ணாக பார்த்தால், சுவை தரக்கூடிய மகளாக பார்த்தார். ஆனால் வரும்போது, கல்யாணமான பிறகு இவன் வாழ்க்கையில் சுவையை கொடுக்கல, கனியை கொடுக்கல, அந்த ஆண் மகன் வயிறெறிந்து சபிக்கிறான். ஆண் மகன்கள் சபிக்கும் பொழுது மரமாக கீழே விழுவோம். நினைச்சுக்காதீங்க பெண்கள் சபிக்கும் போது நடக்கும் என்று இல்லை. ஆண்கள் சாபிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், வேண்டாம், நம்முடைய கணவர்களை நாம் உயர்த்த வேண்டும். எந்த நிலையிலும் அவர்களை ஏமாற்றம் அடையக்கூடாது. எந்த நிலையிலும் அவர்கள் ஏமாற்றத்தை அடையக்கூடாது. நம் கணவர்கள் அவர்கள் கெட்ட பழக்கத்தில் இருக்கலாம், கடவுள் நாங்கள் வச்சிருக்கிறார் என்றால் அவர்களை திருத்தி அவர்கள் கொண்டு வர, இல்லை என்றால் அவர்களோடு கடவுள் அதுக்காக வைத்திருக்கிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்களுடைய குரல் கேட்காது. அது அமைதியாக தான் இருக்கும். அது ஒரு போராட்ட நிலை. ஆகையால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கணவரிடம் நீங்கள் பார்த்து ஒருவேளை தவறு செய்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை உங்கள் மகளை வைத்து உங்கள் மருமகனுக்கு எதிராக நீங்கள் தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். அதே வேளையில் ஆண்கள், உங்கள் பெண்களை மதியுங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவை பின்தொடர்ந்த பெண்கள் கதறி அழுதனரே, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அன்பு மொழி கோரி நடந்தார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ. எட்டாவது நிறை. தன்னை கண்டு அழுகின்ற எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீர். இந்த முகாம், எட்டாவது முகாம், கண்ணீரின் முகாம், பெண்களின் கண்ணீரின் முகாம். பெண்களுடைய கண்களில் எதுக்கு கண்ணீர் வருகிறது? அவள் சும்மா அழுவா ஃபாதர் அப்படின்ட்டா, ஒன்றத்துக்கெல்லாம் ஆனாலும் அவள் அழுவா, ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னா அழுவா, அடம் பிடிச்சா அழுவா. அன்பானவர்களே, நான் கடவுளோடு விசுவாசம் இருக்கிற பெண்களை பற்றி பேசுகிறேன். கோவிலுக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுகிறேன். வீணா கண்ணீரை இடுபவர்கள், கோவிலோடு இணைந்து இல்லாதவர்கள், கடவுளோடு இணைந்து இல்லாதவர்கள், ஜெப வாழ்க்கையில் இல்லாதவர்கள், கண்ணீர் கொடுக்கிற பெண்கள், அது வேஷம் உள்ள கண்ணீர், அது வேஷம். கடவுளோடு இணைந்து, கோவிலோடு இணைந்து, ஜெப வாழ்க்கையில் இணைந்திருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணீருக்கு காரணம் இயேசு பேசுகிறார்.
வீட்டில் இந்த பொருள் இல்லை என்று கண்ணீரை வைக்கக்கூடிய பெண்கள் அல்ல. இயேசு சொல்கிறார், கோவிலோடு கடவுளோடு ஜெபத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்ணீருக்கு காரணம் இரண்டே காரணம்தான். ஒன்று கணவர், இன்னொன்று பிள்ளைகள். கணவர் ஏன் என்று ஆண்டவர் ஏன் கணவர் என்று சொல்கிறார்? முதல் கணவன் என்ன செஞ்சான் அவனுடைய முதல் மனைவிக்கு? கனியை உட்கொண்ட பிறகு கணவன் செய்த முதல் தவறு தன் மனைவியின் மீது பழி சுமத்தினான். அவன் செய்த தவறை தன் மனைவியை சுற்றி காட்டினான். எல்லாம் உன் தப்பு தான், எல்லாம் உன் தப்பு தான், எல்லாம் உன் தப்பு தான். அப்போ ஒரு பெண், ஜெபிக்கிற பெண்ணுக்கு, கோயிலோடு இணைந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு, கடவுளோடு இணைந்திருக்கிற பெண், அவள் அதிகமான பழிகளை சுமக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். அவள் அதிகமான பழிகளை சுமக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். ஏனென்றால் கணவன் என்ன தவறு செய்தாலும் அவள்தான் பலியாடாக இருக்கிறாள். இரண்டாவது, முதல் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? முதல் பெற்றோர்களுக்கு காயின் தன் தந்தை தாயிடம் சொல்லாமலே சகோதரனை தனியான இடத்துக்கு கொண்டு போய் கொன்று போட்டான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம செய்யக்கூடிய காரியங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச உடனே அழுகிறார்கள். நீ என்ன வேணா செய், உங்க அப்பா அம்மாக்கு சொல்லிட்டு செய். லவ் பண்றியா, அப்பா அம்மாக்கு சொல்லிட்டு பண்ணு. ஏதாவது பண்றியா, ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கு போறியா, அப்பா அம்மாக்கு சொல்லிட்டு போ. ஏதாவது தவறு பண்றியா, சொல்லிட்டு பண்ணு. சொல்லாம தன் சகோதரனை கொன்ற பிறகு பெற்றவங்களுடைய காது கேட்ட பிறகு பெற்றோர்கள் அழுகிறார்கள். முதல் பெற்றோர்கள் அழுதார்கள். ஏன் என் பிள்ளை ஒண்ணுமே சொல்றதில்ல ஃபாதர், என் பையன் ஒண்ணுமே சொல்றதில்ல ஃபாதர், என் மகள் ஒண்ணுமே சொல்றதில்ல, ரூம்ல போய் போட்டுக்கிறான், மொபைல பாக்குறான், யார்கிட்ட பேசுறான், ஒண்ணுமே சொல்றதில்ல ஃபாதர். ஒண்ணுமே சொல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வாய் திறந்து நம் பிள்ளைகள் நம்மோடு பேச வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் தாய்களுக்கு. நீ அழு, உன் பிள்ளைக்கு அழு. ஏனென்றால் தெரியாமல் என்னென்னமோ செய்கிறார்கள். இனி மொபைலில் என்னென்னமோ இருக்கிறது. பெற்றோர்களுக்கு பிறகு தெரிய வந்த உடனே பயப்படுறாங்க பெற்றோர்கள். தயவுசெய்து பிள்ளைகளே, don't make your parents frightened. Don't make your parents frightened. உங்க அப்பா அம்மா அவங்கள பயமுறுத்தாதீர்கள். நான் இப்போ சொல்றேன் பீடத்தில், எந்தெந்த பிள்ளைகள் உங்க அப்பா அம்மா அவங்கள பயமுறுத்துறீர்களோ அந்த பயமே உங்களை சாவு வரைக்கும் கொண்டு போகும். ஏனென்றால் பெற்றோர்களை எந்த நிலையிலுமே பயமுறுத்தக்கூடாது. பெற்றோர்கள் நம்மளை பயமுறுத்துறாங்களா, ஒழுக்கத்தில் வர்றதுக்காக. நம்ம பெற்றோர்களை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக கடவுள் நம்மளுக்கு பிள்ளைகளாக வீட்டில் பிறக்க வைக்கல. ஆகையால் don't make your parents frightened. And husbands, don't simply blame and irritate your wives. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மூன்றாம் முறை வீழ்கையிலே இயேசு நடந்திட தள்ளாடினார். கல்லும் கரையும் இக்காட்சியை கண்ட பின்னும் மனிதா மனம் மாற்றிக்கொள்வார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. 9வது நிலை, இயேசு 3வது முறை தரையில் விடுகிறார்.
கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒன்பதாவது நிலையில் இயேசு மூன்றாவது முறை கீழே விழுகிறார். இயேசு மூன்றாவது நிலையில் கீழே விழும்போது விவிலியத்திலிருந்து ஒரு காட்சி. இயேசு கோவிலுக்கு செல்கிறார். கோவில் கோவிலாகவே இல்லை, எல்லா விற்பனை இடமாக மாறிச்சு. எல்லா விற்பனை இடமாக மாறிச்சு. கோவில் கோவிலாகவே இல்லை. இன்னைக்கு நிறைய கோவில்கள் வந்து விட்டது. நிறைய கோவில். இந்த கோவில் ஏதாவது பேசிட்டோமா அந்த கோவிலுக்கு போயிடணும். அந்த கோவில் ஏதாவது சொல்லிட்டாங்களா ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோவிலை நிராகரித்து பெந்தகோஸ்துக்கு போயிடணும். அங்கே ஏதாவது சொல்லிட்டாங்களா கடவுளே வேணாம் வீட்டிலே ஜொபிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது. கடவுள் கோவிலுக்குள் நடக்கக்கூடியவர்களை பார்க்கிறார். பார்த்து கோவப்படுகிறார். கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடியவைகளை சரிப்படுத்துகிறார். இந்த ஒன்பதாவது நிலையில் கோபமுகம். கோபமுகம் கோபமுகம் இயேசுவிடம் காண்பது கோபமுகம். அவர் கோபத்தை வெளிப்படையாக காட்டியதுனால அங்கே கூடியிருந்தவர்கள் கோவிலுக்கு வெளியே போன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? இவனை தீர்க்க வழியை தேடுவோம். எங்கெல்லாம் நேரடியாக கோவப்படுறோமோ அங்க எதிரிகள் உண்டு. வேலையில நேரடியாக கோவப்படுறியா உனக்கு எதிரிகள் உண்டு. அந்த இடத்துல யாருமே உன் கோபத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா வெளியே போய் உனக்காக என்னெல்லாம் செய்யணுமோ கரெக்டா வைப்பாங்க. பிள்ளைகள் முன்பாக, பெற்றோர்கள் முன்பாக, கணவன் முன்பாக நேரடியாக கோவப்படுவோம். நேரடியாக கோவப்படுறது ரொம்ப நல்லது. சிலதை ரொம்ப நாள் கணக்கில் கோவம் வச்சுட்டு ஒரு நேரம் எரிஞ்சு ஒருத்தனை சாம்பல் ஆக்குறதை விட அந்த நேரத்தில் பேசுறது எவ்வளோ நல்லது. ஏனென்றால் அந்த நேரத்தில் பேசக்கூடிய கோபம் ஒரு விஷயத்தை சரிப்படுத்தும். அதுவும் ஒவ்வொரு கோபமும் பேசக்கூடிய விதங்கள் இருக்கிறது. எரிஞ்சு பேசக்கூடாது. சீராக் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கோபம் வருதா சரியான விதத்தில் பேசு, உன் கோபத்தை சரியான விதத்தில் வெளிப்படுத்து. ஆனால் இந்த காலத்தில் கோவப்பட்டாலே ஏதோ நம்ம அவங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறோம். அதுகால் தான் இந்த 9வது நிலையில் ஆண்டவர் தன்னுடைய கோப முகத்தை காட்டுகிறார். ஆனால் அந்த கோப முகத்தில் வந்துட்டு ஆண்டவர் ஒரு நல்லது நடக்கணுக்காக தான் கோவப்படுறார், தவிர யாருக்குமே எந்த கெடுதலை நினைக்க கோவப்படவில்லை. ஆனால் அந்த கோபத்துக்கு உள்வாங்கினவர்கள் அவர்களுக்கு பழி வாங்கக்கூடியவர்களாக ஆகிறார்கள். ஆகையால் நீங்கள் கோவப்பட்டதுனால இன்னைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அவஸ்தையை, ஒரு துயரத்தை அனுபவிக்கிறீர்களா? உங்களுக்காக கடவுள் கீழே விழுந்திருக்கிறார். கடவுள் உங்களுக்காக கீழே விழுந்திருக்கிறார். எதற்கு? மீண்டும் உன்னை எழுப்ப. Praise the Lord. 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 எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. குறைந்தவும் நாளைகளை வெகு கொடூரமாய் கடைந்தனரே, மேலும் குருதி மழையாய் திறந்திடவே கொடும் வேதனையில் துடித்தார். கல்வாரி காட்சி கண்ட சியாமல் இருப்பீனோ. 10வது நிலை. இயேசுவின் ஆடைகள் உரித்தெடுக்கப்படுகின்றன. கிறிஸ்துவே உம்மை
ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. 10வது நிலையில அவமானத்தின் முகம். விவிலியத்தில் ஒரு காட்சி. இயேசு கெனசரேத் என்கிற பகுதிக்கு போகும் பொழுது பல ஆயிரக்கணக்கான பேய்களால் பிடித்திருந்த ஒரு நபர் இயேசுவின் காலடியில் விழுந்து சொல்கிறான், இயேசுவே இந்த இடத்தை விட்டு போ என்று. அந்த நபரிடம் யாருமே நெருங்குவதும் இல்லை. காரணம் என்னவென்றால் அவன் ஆடையின்றி இருந்தான். அவன் ஆடை போடாமல் இருந்தான். மக்கள் அவனை பார்த்தோமே வேற திசையில் போயிடுவாங்க. அவன் சங்கிலி எவ்வளோ சங்கிலி கட்டினாலும் ஒடிச்சிட்டு இருக்கிறபடி தான் இருப்பேன், பிடிவாதமாக இருப்பேன். பிடிவாதம் சாத்தானின் முதல் குணம், பிடிவாதம். பிடிவாதத்தோடு அவன் ஆடையின்றி இருந்தான். உடனடியாக இயேசு சொல்கிறார் அந்த பேயை பார்த்து, இவனை விட்டு வெளியே போ என்று. எப்பொழுது ஆயிரக்கணக்கான பேய்கள் அவனை விட்டு வெளியே போனதோ அந்த மனிதன் சுயநிலைக்கு வந்தான் என்று பைபிள் எப்படி சொல்றது தெரியுமா? அவன் ஆடை அணைந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தான் என்று. ஆடை இல்லாமல் இயேசுவை காட்சியை காட்டும் பொழுது மக்கள் என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால் அவங்க சுயநிலை இல்லை. அவனுக்கு அவ்வளோ அறிவு இல்லைங்க சார். அவனுக்கு அவ்வளோ அறிவு இல்லை. அவனுக்கு கொஞ்சம் புத்தி சுபாவம் இருக்குது, அறிவில்லை. அவன் சுயநிலையில் இல்லை. ஆகியால் தான் அவன் ஆடையில் இல்லை. எத்தனை முறை ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனை பார்த்து முட்டாள் என்று சொல்லாதே. முட்டாள் என்றெல்லாம் என்ன அர்த்தம்? அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லாதே. நம்ம வாயில் எத்தனை முறை எத்தனை பேருக்கு உனக்கு அறிவில்லை என்று சொல்லியிருப்போம். எப்பொழுதெல்லாம் ஒருத்தனை பார்த்து அறிவில்லை என்று சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவன் ஆடையின்றி இருக்கக்கூடிய மனிதன். பிள்ளைகளை பார்த்து உனக்கு படிப்பே வரல, அறிவு கெட்டவன் சொல்கிறோம் என்றால் அவன் ஆடையின்றி நிற்க வைக்கிறோம். நீ ஒரு வேலைக்கும் உதவாத வேண்டாம், அறிவு கெட்டவனை அப்படின்னு சொன்னோம் என்றால் அவன் ஆடையின்றி இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆடை அணைவது என்னென்றால் அவனுக்கு நான் உதவுவது. என் பிள்ளை படிப்பில் ஸ்லோ, அவனுக்கு உதவுறேன். அவனுக்கு வேலை செய்ய திறமை இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு வேலை செய்கிறான். எப்பொழுது பாராட்டுகிறோமோ, எப்போது ஒவ்வொருத்தரும் நம்ம ஊக்கப்படுத்துகிறோமோ அப்போ அது ஆடை போடுற மாதிரி. எப்போ ஒருத்தர் அவமானப்படுத்துகிறோமோ அது ஆடையை அவிழ்க்கிற மாதிரி. ஆகியால் நான் அடுத்தவனை அவமானப்படுத்துகிறேனா இல்லை அடுத்தவனை நான் பாராட்டுகிறேனா? எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சுமந்த சிலுவையின் மேல் உண்மையாணியால் அறைந்தனரே, அந்த வேதனை தாங்க முடியாமல் என் தேவன் தொங்குகின்றான். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சி கண்டு பேசியாமல் இருப்பீரோ. 11வது நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணிகள் கொண்டு அறைகின்றனர். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இப்போ நான் சொல்ல போகிற இந்த தியானம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ப்ளீஸ் லிசன் டு மீ. தயவுசெய்து எல்லோரும் கேளுங்க. அன்புள்ளவர்களே, இயேசு சிலுவையில் அறிந்த பிறகு நிறைய காட்சி நடக்குது. நான் ரொம்பவே தியானிச்சிட்டேன். ஆனால்
என் வாழ்க்கையோடு பிறருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு முகத்தை நான் இயேசுக்குள்ளே இந்த காட்சியில் பார்க்குறேன். அது என்ன முகம் என்றால் விதியின் முகம். விதி, ஃபேட், விதியின் முகம். அன்புள்ளவர்களே, பிலாத்து வந்து இயேசுடைய சிலுவையில் இவன் யூதனுடைய அரசன் என்று அந்த பலகையை வந்து வைக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் யூதனோட அரசன் அல்ல, வேற மாற்றி எழுதுன்று. அப்போ பிலாத்து சொல்கிறான், நான் எழுதியது தான். சில நேரத்தில் அடுத்தவன் நம்ம விதியை முடிவு பண்ணுறான், அடுத்தவன் நம்ம தலையை எழுத்து என்ன முடிவு பண்ணுறான். இன்னொரு பக்கம் சிலுவையில் ஆண்டவருடைய வலது பக்கத்தில் ஆணியோடு இருந்தவன் இயேசு அந்த இன்னொரு கல்வனிடம் பேசுகிறார், இதோ நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கணும், அதில் என் விதி இப்படிதான் இருக்கணும்ட்டு, என் விதி இப்படிதான் இருக்கணும்ட்டு. ஆனால் அதே நல்ல கல்வன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, இன்று நீ விரும்பினால் உன் விண்ணகத்தில் என்னை எடுத்து செல். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீர் விண்ணகத்துக்கு வருவடா என்றார். ஆகியால் 3 விதிகள். ஒன்று, அடுத்தவன் உன் விதி நினைச்சு நீ நம்புறது. அடுத்தது இதுதான் என் விதி என்று நீ நம்புறது. ஆனால் 3வது தான் பவர்ஃபுல் விதி. அது என்னென்றால் கடவுள் எழுதுவது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், கடவுள், ஜீசஸ் இஸ் தி ஆத்தர் ஆஃப் மை லைஃப். கடவுள் எழுதுறாரு. யார் உன் விதியை மாற்றி எழுதுவது? பிலாத்திடம் அதிகாரம் இல்லை இயேசுடைய விதி எழுதுவதற்கு. அந்த கல்வனுக்கு இதுதான் என் விதி என்று எழுதுவதற்கு அவனுக்கும் அதிகாரம் கடவுள் கொடுக்கவில்லை. கடவுள் தான் எல்லாருடைய விதிக்கு பின்பாக இருக்கக்கூடிய காரணம். அது விதி என்று சொல்ல மாட்டோம், இறைவனுடைய திட்டம் என்று சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகியால் குடும்பத்தும் நம்ம வாழ்க்கையில் இதுதான் என் விதி என்று ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. இவங்க வாழ்க்கை இவங்களோட அமைஞ்சதால்தான் என் விதி இப்படி மாறிச்சு என்று சொல்லக்கூடாது. இந்த வேலைக்கு போன உடனே என் விதியே மாறிச்சு என்று சொல்லக்கூடாது. உன் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்கிறது. இதுதான் என் விதி என்று சொன்ன ஒரு கல்வனுக்கு ஆண்டவர் சொல்றார், அதுவும் விதி இல்லடா. எப்பொழுது நீ உன் விதியை என்னிடம் திசை திருப்பினியோ அப்பவே நான் உன் விதியை மாத்தி எழுதிட்டேன். Change your fate into faith. உன்னுடைய விதியை கடவுளிடம் திசை திருப்பு. அவர் மாற்றி எழுதக்கூடியவர், சக்தி வாய்ந்தவர் கடவுள். Praise the Lord, praise the Lord என்று சொல்வோம். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையின் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி இறைவனிடம் இருக்கிறது. Praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. வலது பக்கத்தில் இருந்தவனுக்கு விண்ணகம் என்று எழுதினாரு, இந்த பக்கம் நம்பாதவனுக்கு நரகம் என்று கீழே எழுதினார். அதுதான் 2 கை விரிச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ கடவுளிடம் உன் விதியை ஒப்புக்கொடு, அவர் மாற்றி எழுதக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் ஆவியின்ற திரு சிலுவையில் அகன்றதே என்று இறைவன் உரைத்த அருள் வாக்கை இன்று நிறைவேற்றி வைத்தாரே. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்டபின் நேசியாமல் இருப்பீரோ. 12வது நிலை, இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் சிலுவையாலே உலகை
இந்த நிலை அமைதியான நிலை. கொயர் வந்து பாடுவாங்க. மன்னிக்கின்ற தேவா, பிறரை மன்னிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தீரே, நாங்களும் பிறரை மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரே மன்னிக்கிறேன். சபித்தோரை மன்னிக்கிறேன், செத்தொருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், செத்தொருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். நிந்தைகள் செய்தோரே மன்னிக்கிறேன். வேதனை அளித்தோரே மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால்
அமைதியில் இளைப்பாறுவார்களாக. உயிரிழந்த மகனை அன்னை மடியினில் தாங்கிக் கொண்டு அந்த துயரத்தை தாங்க முடியாமல் நெஞ்சம் துடித்து அழுவதை பதிமூன்றாவது நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. இந்த நிலையில் அன்பானவர்களே 13வது நிலையும் 14ம் இரண்டும் கலந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? ஏனென்றால் இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. தாயின் மடி தன் மகனை சுமக்கும் பொழுது நான் பார்த்த காட்சியும், கல்லறை இயேசுவுடைய இறந்த உடலை காண்பதும் தாங்கக்கூடிய இடம். எல்லோருடைய வாழ்க்கையில் தாயோடைய கரம்தான் முதல் தாங்கக்கூடிய கரம். இறுதியில் ஒரு குருவானவர் உங்களுடைய இறப்பின் பூசையில் கல்லறையில் நம்மை அனைவரையும் மண்ணில் புதைக்கும் பொழுது இந்த தாய் பூமி மீண்டும் நம்மை தாங்குகிறது. ஆகையால் கடவுள் நமக்கு இந்த நிலையில் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், உங்களை தாங்குபவர்களை என்றும் மறவாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே நம்ம அதிகமாக தாங்கிறதுல அன்பாந்தவர்களே. எல்லோரு நிலையில நம்மளை அந்த நிலையிலிருந்து இறங்கி தான் போனோம். ஆகையால் இறுதி வரைக்கும் ஒரு சில நபர்கள் நம்மை தாங்குகிறார்களா, அவர்களை நாம் என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. தாய் அன்னை மரியாள் நமக்கு சொல்வது என்னவென்றால், இயேசுடைய இறப்புக்கு பிறகு இந்த கரம் இயேசுவை தாங்கியது. தொடர்ந்து நம்மை தாங்கும் கரம் அன்னையோடைய கரம். ஆகையால் தான் நம்மளுடைய ஜெபமாலையில் சொல்கிறோம், இதோ மரணத்தில் பாவிகளாகி எங்களுக்காக மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும், கல்லறையின் நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் தாயே என்று. ஏனென்றால் அங்கேயும் நீதான் அம்மா என்னை தாங்கி விண்ணகத்துக்கு கொண்டு போனோம் என்பதற்காக. ஆகையால் தாய் திருச்சபையானது அன்னை மரியாளை பெற்றது நம் அனைவருடைய பாக்கியம். ஏனென்றால் யார் தாங்குறாங்களோ இல்லையோ, இதோ அன்னை மரியாள் நம்மை தாங்குகிறாள். ஆகையால் அனைவரும் எழுந்து நிற்போம். அந்த அன்னைக்கு புகழ் போற்ற நம் அனைவரும் 3 அருள் நிறைந்த மரியை சொல்லி இந்த சிலுவை பாதையை முடிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பாப்பரசுடைய கருத்துக்காக மற்றும் நம்முடைய குடும்ப கருத்துக்காக
திருச்சபையின் கருத்துக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் எம் தந்தாய், உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் எம் உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் எம் உமது மக்களின் பாவங்களை என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்ப திருவிழமானீர். இவ்வாறு சிலுவையின் மறைப்பொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புள்ளங்களே, 11:30 1 மணி வரைக்கும் உங்களுடைய நேரமோ, உங்களுடைய பசியும், உங்களுடைய தாகத்தையும் நீங்கள் இறைவனுக்கு இந்த முதல் சிலுவை பாதையில் அர்ப்பணித்த பெரியோர்களிலிருந்து சிறு குழந்தை வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் இன்று இந்த தவ முயற்சி உங்களுக்கு பல கனிகள் இறைவன் மேற்கொண்டு தர வேண்டும் என்று இந்த சிலுவையின் அடையாளத்தினால் கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.